என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Hi bro, welcome to my channel. ஸோ சில்க் காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் வந்து போடும்போது டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரேம் ஒரு வேளை லூஸாக இருந்தால் துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நீட் ஸ்ட்ரிப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாக ஒரே லாங் ஸ்ட்ரிப்பாக இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அழகாக அப்படி ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் வந்து நம்ம ஸ்வைன் பண்ண போகிறோம். எம்ப்ராய்டரி உள்ள ரிங் இருக்கு இல்லையா, உள் ரிங்குள்ள இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் வந்து சுத்த போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் க்ளூ கொடுத்து அதை சுற்ற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஆட் ஆன் பண்ணும்போது இன்னொரு பேப்பர் வந்து சுற்றும் போது இன்னொரு வாட்டி க்ளூ ஆட் பண்ணும். ஓகே, ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் சுற்றி முடிச்சு செகண்ட் ஸ்ட்ரிப் சுற்றும் போது இன்னும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சுற்றுறேன். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது துணி ரொம்ப டேமேஜ் ஆகுது, இதை போட்டு நம்ம இழுக்கும் போது துணி வந்து கொஞ்சமாக வந்து கிழிஞ்ச மாதிரி ஆயிடுதுன்னு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்க மாட்டேங்குது எம்ப்ராய்டரியில். பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் துணி வந்து பர்ஃபெக்டாக எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நிற்கும். சில்கோ சாட்டினோ பயப்படாமல் நீங்கள் ஃப்ரேமில் போடலாம், துணி எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ சில்க் சாரீ பட்டு சாரீலாம் ட்ரை பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்டையர் ஃப்ரேமை நம்ம சுற்ற போகிறோம். நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். சப்போஸ் நியூஸ் பேப்பர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து துணி கூட சுற்றலாம். துணியை இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கை இந்த அளவுக்கு லென்த் ஒரே ஈவனாக லென்த்தோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கம்மியாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுற்றும் போது நல்லா நீட்டாக வரும். ஸோ எங்கே எண்டு வருதோ அந்த எண்டில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு இதை நல்லா ஃபார்மாக ஒட்டிடுங்க. திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து சுற்றும் போது அங்கே இடத்துல க்ளூ போட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வாய்ஸை கொஞ்சம் பேர் பண்ணிக்கிங்க, வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் என்டையர் பேப்பரை நம்ம இந்த ஃப்ரேமில் சுற்றி எடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பாண்டியன் ஸ்டோர் போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதாவது அங்கே இருக்க பொருளுங்க, அதே மாதிரி ஒரு நியூ ஆரி ஸ்டாண்டெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ரொம்ப லைவ்லியான வீடியோ நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஹாஃப்டவே சுற்றிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேமாக நான் உங்களுக்கு சுற்றிட்டு பிறகு காட்டுறேன். ஸோ ஃபுல் ஃப்ரேம் வந்து சுற்றிட்டேன். இது இன்னர் ஃப்ரேம் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரேமை தான் நீங்கள் சுற்றணும், அவுட்டர் ஃப்ரேம் சுற்றக்கூடாது. இப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 hours காய வச்சுட்டு இப்போ நான் இந்த துணி எப்படி நல்லா ஃபார்மாக டைட்டாக லே பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ துணி அது மேலே எப்படி போட்டாச்சு. போட்ட பிறகு இதுக்கு மேலே இந்த லாக் பண்ணுற ஃப்ரேமை வந்து போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு நம்ம தரையில் உட்காந்து இது பண்ணுங்கள். ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்காந்து நம்ம பண்ணும்போது நல்லா நீட்டாக ஃப்ரேம் வந்து சீட் ஆகிருக்கும், அப்போ நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா துணியை நான் எவ்வளோ டைட் பண்ணுற பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. அந்த சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் துணியை நல்லா இழுத்து நல்லா ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது ஆரி போடும்போது நல்லா நீடில் வந்து உள்ளே குத்தி எடுக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா டேப் சவுண்ட் கேட்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குயிக் டிப்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time, so different kind of video. Till then, take care. Bye bye.